அதுமாரி காட்டுக்குள்ளார நம்ம மட்டும் தனியாக போய் தங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எந்த மாதிரி ஹாரர் மூவி பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது. 3 டைகர் ரிசர்வ், அதாவது 3 புலிகள் காப்பகத்துக்குள்ளார போய் நம்ம போக போகிறோம். முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம அங்கே தான் இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே நிற்கிது சார் யானை. சஃபாரி வெஹிக்கிள் ஆக்சுவலாக இப்படி தான் உள்ளார போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் இன்றைக்கி ஹாசனூரில் 2வது நாள், அதாவது 2 நாள் வந்து நம்ம ஹாசனூரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களுக்கெலாம் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாகவே போயிட்டு வந்திருந்தோம். இது எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இங்கே ஹாசனூரில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாம் இங்கேருந்து வயநாடு போக போகிறோம். அதாவது வயநாடில் முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நாம் இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அது வந்து ரியலாக வந்து ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஏதாவது அங்கே எந்த மாதிரி, அதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதோ இல்லையோ, இந்த மாதிரி காட்டுக்குள்ளார வந்து நம்ம ஸ்டே பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா கேட்குதா உங்களுக்கு அந்த குருவிகளோட சத்தம் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இந்த இயற்கையாக ஒன்றி போய் இதுமாரி காட்டுக்குள்ளார நம்ம தங்கும்போது நம்ம மனசே வந்து ஒரு பக்குவப்படுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. உண்மையிலே வந்து அது ஒரு வேறு மாதிரி ஃபீல். அதுமாரி காட்டுக்குள்ளார நம்ம மட்டும் தனியாக போய் தங்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எந்த மாதிரி ஹாரர் மூவி பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவுமே நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம இது ஹாசனூரில் தங்கியிருந்தது கூட பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். எலிஃபண்ட்டும் அங்கே டெய்லி வரக்கூடியது. எலிஃபண்ட் மட்டும் இல்லை, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகளும் நம்ம ரெசார்ட் பக்கத்துலேயே வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம முத்தங்காவுக்கு எப்படி போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி நம்ம போக போகிறோம். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டுமே நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். 3 ஸ்டேட்டு ட்ராவல் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் 3 டைகர் ரிசர்வ், அதாவது 3 புலிகள் காப்பகத்துக்குள்ளார போய் நம்ம போக போகிறோம். அதாவது 3 விதமான புலிகள் காப்பகம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஹாசனூரில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்புறது பார்த்திங்கன்னா இங்கேருந்து சத்தியமங்கலம் மைசூர் ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் இது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதி. இதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் தமிழ்நாடும் வரும், அடுத்து தமிழ்நாடை தாண்டி கர்நாடகாவும் வரும். 2மே வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதிலே வந்து நிறைய விலங்குகளை பார்க்க வாய்ப்பு இருக்குது. நம்ம நேற்றும் பார்த்தோம் யானைகள்லாம். ஸோ இன்றைக்கும் ட்ராவல் பண்ணும்போது பார்க்க முடியுங்கிற நம்பிக்கையோடு போகிறோம். இதை தாண்டி அடுத்தது குண்டல்பேட் போய்ட்டு குண்டல்பேட்லேருந்து திரும்பவும் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம என்ட்ராகும் கர்நாடகா ஸ்டேட்டில். அங்கேயும் நிறைய விலங்குகள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டேட்குள்ளார என்ட்ராகும். அதுதான் முத்தங்கா ஃபாரஸ்ட். முத்தங்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு நம்ம அங்கே தான் இன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அந்த வித்தியாசமான அனுபவத்தை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸு எப்படிலாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எப்படி அந்த ஃபீல் இருக்குது, என்னமாரி அனிமல்ஸை பார்க்க போகிறோம், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோவை இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். எங்கள் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ண ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நாம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து முத்தங்காவில் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இடைப்பட்ட இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நாம் 2வது நாள் தங்கியிருந்த இடம் பார்த்திங்கன்னா பாலாஜி காட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து நாம் ஹாசனூரில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாகவே இருந்தது. ரூம்லாம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது. ஆனால் ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதாவது 3500 ரூபா ஒரு நாளைக்கு வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க.
இதுவே வந்து நம்ம எவர்கிரீன் ரெசார்ட்டில் வந்து 2100 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரே இருந்தது. அது ரொம்ப த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லாம் வந்து வருமா. இங்கே உள்ள ஓனர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது, யானையெல்லாம் இந்த லாக்டவுன் டயத்துலலாம் உள்ளுக்குள்ளாரே வந்துருச்சான் ரெசார்ட்ஸ்குள்ளாரையே. அதுமாரி லெப்பர்ட்லாம் வந்து உள்ளுக்குள்ளார வந்து இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாயை ஒன்று வந்து தூக்கிட்டு போயிடுச்சான். ஸோ இந்தமாரி இன்சிடெண்ட்லாம் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு ஒரு ஓனர் சொல்லிகிட்டு இருந்தார். இங்கேயும் உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங்க்கு வந்து ஸ்பேஷியஸான இடம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. பட் ரெண்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம ஆசனூர்லேருந்து கிளம்பி நேராக முத்தங்காவுக்கு போகலாம். ஹாசனூர்லேருந்து நம்ம முத்தங்கா போகிற ரூட்டோட வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாசனூர்லேருந்து கிளம்பி தமிழ்நாடு செக் போஸ்ட்டு ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் கர்நாடகா செக் போஸ்ட் இருக்கும். இதிலேயே நம்ம ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா குண்டல்பேட் வரும். குண்டல்பேட் வந்து கர்நாடகாவில் இருக்குது. குண்டல்பேட்லேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனால் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு அடுத்ததாக முத்தங்கா ஃபாரஸ்ட் இருக்குது. ஹாசனூருக்கும் முத்தங்காவுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 112 கிலோமீட்டர் இருக்கும். இது ரீச் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஒரு 3.5 hours to 4 hours வந்து எடுத்துக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறதுங்கிறது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். ஆனால் ஒரு 12-1 மணிக்கு வர முடிஞ்சுது அப்படின்னா ரோடு ஃபுல்லாக யானைகள், சிறுத்தை கூட பார்க்கலாம். ஆனால் அது லக்கு இருந்தால் தான் கிடைக்கும் இல்லை, எங்கே போனாலும் அதுதான் இல்லை. என்ன பண்ணுறது? திம்பத்திலிருந்து கர்நாடகா செக் போஸ்ட் வரைக்குமான அந்த இடைப்பட்ட தூரம் ஃபுல்லாக மூங்கில் காடுகளால் சூழப்பட்ட ஒரு இடம். பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதே சமயம் நமக்கு ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொடுக்கும். அதுவும் நைட் டயத்தில் நாம் வந்து 9 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டே இருக்காது. அப்போ ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய திகில் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து நைட்டு நாம் அப்படி தான் ஆசனூர் வந்துட்டு அன்றைக்கி ஸ்டே பண்ண அன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு மேலே நாம் தமிழ்நாடு செக் போஸ்ட் முடிகிற வரைக்கும், ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போயிட்டால் திருப்பி நம்மளால் உள்ளார வர முடியாது. ஏன்னா 9 o'clock வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் தமிழ்நாடுக்குள்ளாரையே போயிட்டு வந்துடலான்னு போனோம். செம்ம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரோட்டில் காக்கா இல்லை, நம்ம மட்டும்தான் போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப பக்குன்னு இருந்தது. காரணம் என்னென்னா பக்கத்துலலாம் மூங்கில் காடுகளாக இருந்தது. யானை பக்கத்தில் நின்னா கூட தெரியாது. திடீர்னு வந்து நம்ம காரை மறிச்சா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தோடய நம்ம ட்ராவல் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசனூரில் ஸ்டே பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த ரூட்லேயாவது நைட் டயத்தில் ஒரு ட்ராவல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். நாம் ஹாசனூர்லேருந்தே டேரெக்டாக முத்தங்கா போயிருக்கலாம். ஆனால் திரும்பவும் திம்பம் வரைக்கும், இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் திம்பம் இருக்கும். திம்பம் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டன் ஹாசனூர் வழியாக மறுபடியும் போகலாம் நம்ம முத்தங்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். காரணம் என்னென்னா இடையில ஏதாவது யானை ஏதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்காக தான் போனோம். ஆனால் திம்பம் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வந்தாச்சு. ஆனால் நம்மளால் யானையோ இல்லை வேறு எந்த அனிமல்ஸோ பார்க்க முடியல. இப்போ நம்ம திரும்பவும் ஆசனூர் வந்துட்டோம். இதில் ரைட் சைடு ரோடு போகுது இல்லையா, அதுதான் கொள்ளைகால் போகிறது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போகிறது மைசூர் போகிற ரோடு. இந்த ரோடு வந்து தான் மைசூர் ரோட்லேயே கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் குண்டல்பேட் ரோடு வந்து நமக்கு கட் ஆகும். அதுலேருந்து பிரிஞ்சு நம்ம குண்டல்பேட்டு போயிட்டு அங்கேருந்து தான் வந்து நம்ம முத்தங்கா போக போகிறோம். இப்போ நம்ம ஹாசனூருக்குள்ளார என்ட்ராகிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் நைட்டில் தான் காமிச்சேன். அதனால் இந்த ரோடெலாம் எப்படி இருக்குது, சைடில் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குங்கிறத உங்களால் பார்த்துருக்க முடியாது. அதனால் பகலில் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா இதில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்தது. அதனால தான் நாம் இப்போது இந்த ட்ராவல் பண்ணி உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து நான் போடுறேன். நாம் தங்கியிருந்த எவர்கிரீன் ரெசார்ட்டுக்கு எப்படி போகிறதுனா, இதோ இப்போ ரைட் சைடு பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து எவர்கிரீன் ரெசார்ட்டு. நாம் வந்து இங்கேருந்து திம்பத்துலேருந்து வரும்போது கொள்ளைகால் பிரிவு இருக்கும். அந்த கொள்ளைகால் பிரிவை தாண்டி அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வந்தீங்கன்னா ரைட் சைடில் எவர்கிரீன் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா ரெசார்ட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அது போகிற ரூட்டும் சரி,
அது இருக்கக்கூடிய இடமும் ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆசனூரை தாண்டி செக் போஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துடும். இந்த இடைப்பட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல் சைட்டிங், ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான், பட் அனிமல் சைட்டிங் நிறைய இருக்கும். நம்ம இப்போ போகிற டைம் வந்து 11 மணி மேலே ஆகிடுச்சு. பட் இந்த நேரத்தில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஈவினிங் டயத்தில் மார்னிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த இடத்துல. பட் அனிமல்ஸ் பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியாது எப்போ எது வரும்னு. நாம் சரி ஏதாவது வருதான்னு சொல்லி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதனால் கீப் வாட்சிங் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் மேபி இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பொங்கல் வந்து தொடர்ந்து 2வது வருஷமாக நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ண முடியாமல் போகுது. போன வருஷமும் பொங்கல் அப்போ நம்ம வெளியில் வந்திருந்தோம், அதாவது கேரளாவுக்கு வந்திருந்தோம். இன்றைக்கும் நாம் கரெக்டாக என்னன்னு தெரியல சிங்க் ஆகிடுச்சு. இந்த வருஷமும் நாம் பொங்கலுக்கு வந்து கேரளாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன கோஇன்சிடென்ட்னு தெரியல இது. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். பட் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட முடியல, அதுதான் கவலையாக இருக்குது. ஊரில் இருந்தோன்னா ஆடு வாங்கி சூப்பராக சாப்பிடுவோம். ஆடு வாங்கி சாப்பிடுவீங்களா? தீபாவளிக்கு தான் ஆடு வாங்குவீங்க, பொங்கலுக்கு மாடு வாங்குவீங்க. ஆமாம், பொங்கல்னா மாட்டு பொங்கலுக்கு. நான் நாளைக்கு வர்றதை கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன். நாம் இப்போ தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்துட்டோம். தமிழ்நாடு செக் போஸ்ட் இதோட தமிழ்நாடு எல்லை முடிவடைகிறது. அடுத்தது கர்நாடகா போக போகிறோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். மைசூர் 100 கிலோமீட்டர், குண்டல்பேட் 70 கிலோமீட்டர். நாம் இப்போ குண்டல்பேட்டு தான் போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லாரிலாம் வந்து கரும்பு ஏற்றிட்டு வர லாரி கீழே பண்ணாரிக்கு போகும், பண்ணாரி சுகர் மில்லுக்கு. அப்போ யானை வந்து லாரியை வழிமறித்து சாப்பிடும். அதுக்காக கரும்பு கட்டெலாம் எடுத்து போட்டு அதை டீவியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போவாங்க. இப்போ அதுமாரி பண்ண 1-2 யானையை என்ன பண்ணிட்டாங்கன்னா வேறு இடத்துக்கு துரத்தி விட்டதாக சொல்கிறாங்க. கரும்பும் போடுறவங்களுக்கு ஹெவி ஃபைனாக. அதனால் இப்போ யாரும் அந்தமாரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ஏன்னா பகல்லே வந்து நின்றுட்டுருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ரோடுக்கும் கர்நாடகாவில் உள்ள ரோடுக்கும் பொதுவாக எல்லா ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ரோடு ஃபெசிலிட்டி வந்து நல்லாவே பண்ணி வச்சுருக்காங்க. முதுமலை பந்திப்பூர் போகும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு. இப்போ நம்ம ஹாசனூர் தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகாக்குள்ளார வந்துட்டோம். தமிழ்நாடுக்குள்ளார பார்த்திங்கன்னா ரோடு நல்லா அகலமாக இருக்கும். கர்நாடகாக்குள்ளார ரோடு வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ரோடு இன்னும் மோசமாயிட்டே போகும் கர்நாடகாவில். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இங்கே. நாம் இந்த ரூட்டில் யானைகளை சர்வசாதாரணமாக கிராஸ் பண்ணுறத பார்க்க முடியும். இது வந்து நம்ம அந்த பர்டிகுலர் செக் போஸ்ட்டோட வரைக்கும் தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஃபாரஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாக்குள்ளார என்ட்ராகி அதுக்கப்புறமும் ரொம்ப தூரமும் நம்மளால் வந்து இதை பார்க்க முடியும் யானைகளை. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே தான் போனோம். சரி யானைகள் எங்கேயாவது கிராஸ் ஆகிறத பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். நமக்கு இந்த ட்ராவலில் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சு ஃபாரஸ்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது பண்ணாரியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நம்ம கர்நாடகாக்குள்ளார என்ட்ராகி அதுக்கப்புறமும் ரொம்ப தூரம் வரைக்கும் ஏறக்குறைய குண்டல்பேட் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்கும் கூட இந்த ஃபாரஸ்ட்டுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அனிமல்ஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனி டைம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா கீழே விட்டு இறங்காமல் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சேஃபாக ட்ராவல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக நீங்கள் போங்க. கரும்பு ஜூஸ்னோட ஒருத்தன் ரெடியாக போய் கரும்புக்கிட்டே நின்ட்டான்டா. மைசூர் ரோட்லேருந்து குண்டல்பேட்டு கட் ஆகக்கூடிய அந்த ஜங்ஷனில் வந்து ஒருத்தர் கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருந்தார். சரி இறங்கி சாப்பிட்டுட்டு போகலான்னு அப்புறம் இறங்கி நம்ம அங்கே சாப்பிட்டோம். கரும்பு ஜூஸ் உண்மையிலே சூப்பராக இருந்தது. லெமன் இஞ்சி எல்லாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது.
30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப ரீசனபிளாகவே இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாம் இப்போது குண்டல்பேட் வந்துட்டோம். குண்டல்பேட் பார்த்தீங்கன்னா நாம் எத்தனை மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோம்? 11:30 இருக்கும். 11:30க்கு கிளம்புனோம். இப்போ 1:15க்கு வந்திருக்கிறோம். ஏறக்குறைய 1.25 மணி நேரம் ஹாசனூர்லேருந்து குண்டல்பேட் வர்றதுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ஆகும். இன்னும் ஒரு 15 to 20 minutesல வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரீச் பண்ணுவோம். 10 minutes தான் இருக்கும். ஃபாரஸ்ட் ரீச் ஆகிடும். அங்கேருந்து ஒரு 1 hour நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பந்திப்பூர் ஃபாரஸ்ட், தென் அதுக்கப்புறம் முத்தங்கா ஃபாரஸ்ட். நமக்கு நிறைய அட்வென்ச்சருக்கு வெயிட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா இப்படி இது ரைட் சைடு போனோம்னா ஊட்டி, பந்திப்பூர் முதுமலை வழியாக ஊட்டி போகிறது. இந்த சைடு போனோம்னா மைசூர் போகிறது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம் வயநாடுக்கு போகிறது, சுல்தான் பத்தேரிக்கு. அங்கே தான் முத்தங்காவில் நம்ம ரூம் போட்டிருக்கோம். கர்நாடகா செக் போஸ்ட்டு. இங்கேருந்து தான் வந்து பந்திப்புரா ஃபாரஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் வந்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் வந்து இது கிடையாது. அங்கே நிற்கிது பாரு யானை. யானை அங்கே நிற்கிது பாரு. எங்க போயிடுச்சு உள்ளார. போயிடுச்சு மாதிரி உள்ளார போயிடுச்சுடா. நாங்கள் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் என்ட்ராகி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தது. சரின்னு நம்ம வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப அதுக்குள்ளாரையே வந்து காட்டுக்குள்ளார போயிடுச்சு. நம்மளால் சரியாக கேப்சர் பண்ண முடியல. இங்கே தான் எங்கேயா தண்ணி குடிக்கும். தண்ணி இது போகுது பாருங்க ஓட. லாஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்த இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிராஸ் பண்ணும்போது தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து யானை கூட்டமே இருந்தது. ஒரு 7-8 யானைக்கு மேலே இருந்தது. நம்ம காரை நோக்கி யானை ஃபாஸ்ட்டாக வந்தது. நம்ம ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அங்கேருந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரே ப்ராப்ளம் ஆச்சு இந்த இடம். அதனால் மறக்கவே முடியாது இந்த இடத்த. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி போகக்கூடிய இடம் இருக்குது. ஒரு ஆறு இருக்குது. அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்து யானைங்க வந்து கிராஸ் ஆகும். இந்த இடத்துல எப்போயுமே வந்து எலிஃபெண்ட் காரிடார்னு சொல்லுவாங்க, யானை வழித்தடம். அந்த யானை வழித்தடம் மட்டும் நம்ம எப்போயுமே அடைச்சி நிற்கக்கூடாது. நின்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும். பில்டிங்கு எதுவுமே கட்டக்கூடாதுங்கிற ரூலே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கூட யானைக்கு எப்போயுமே அதோடய வழித்தடத்தில் ஆக்கிரமித்து நிற்காதீங்க. அதுக்கு வழி விட்டு எப்போயுமே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே வராது. பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் வந்து கேரளா ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து முத்தங்கா ஃபாரஸ்ட். Welcome to Wayanad Wildlife Sanctuary. Kerala Forest.
நாம் முத்தங்காவில் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் பக்கத்தில் நம்ம வந்துட்டோம். இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னா முத்தங்கா சஃபாரி நம்ம போவோம். அந்த சஃபாரி கவுண்டருக்கு பக்கத்தில் தான் வந்து இப்போ நாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து சஃபாரி போகக்கூடிய பாதையில் தான் வந்து அந்த ரெசார்ட் இருக்குது. இது கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு ரெசார்ட்டு. கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரே இந்த ரெசார்ட் இருக்கிறனால நீங்கள் இதில் தங்கும்போது ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதுதான் சஃபாரி போகக்கூடிய பாதை. இந்த பாதையில் தான் நாம் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நாம் தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். அந்த ரெசார்ட்டோட பேர் செராம்பி கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் அதோட பேர். இங்கே பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த பிரிட்டிஷ் காலத்து அந்த ஸ்டைலில் வந்து அந்த பில்டிங் இருக்கும். கம்ப்ளீட்டாக வுட்டன்லேயே வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே வந்து ரொம்பவும் அருமையாக இருக்கும் அந்த ரெசார்ட்டு. ஸோ அங்கே தங்கியிருக்கிற அந்த ஃபீலும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ரெசார்ட்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்போது நைட்டு வந்து ஒரு காட்டு யானை வந்து ரெசார்ட் பக்கத்தில் வந்துடுச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்கி யானையை கட்டி வச்சுருந்தாங்க. கும்கி யானைக்கும் அதுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்துச்சு. இது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் நம்ம நைட் ட்ரைவ் போயிருந்தோம். அந்த நைட் ட்ரைவ் போயிருக்கும்போது நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அந்த வித்தியாசமான அனுபவத்தையும் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கரடி வருது, கரடி கரடி சவுண்டு கேட்டுச்சு. ஜூம் பண்ணு. சொல்லிட்டே பாப்பா நிறுத்துங்கப்பா.